புதிய மாதத்துக்குள் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு என்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்ததாமே ஆசீர்வதித்து இந்த புதிய மாதத்தில் புதிய நன்மையினால் புதிய கிருபையினால் உங்களை நிரப்பி நடத்த போதுமானவராக இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஆமென். பரலோகத்தின் தேவனானவர் இந்த 10வது மாதத்தில் உங்களை குறைவின்றி நடத்துவார். இந்த மாதத்துக்காக ஜெபித்த பொழுது கடந்த இரவு ஜெபம் என்று நான் இரவு முழுவதும் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த மாதத்தில் ஆண்டு சொன்ன வார்த்தையின்படி உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் போய் வெறுமையாய் திரும்பாது. தேவனுடைய வார்த்தை என்ன நோக்கத்தோடு அனுப்புகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றித்தான் திரும்பி வரும். அதுபோல ஆண்டுடைய வார்த்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுப்பப்படுவது வெறுமையாய் திரும்பாது, உங்களை ஆசீர்வதித்தே திரும்பும், உங்களுக்கு நன்மையை கொடுத்தே திரும்பும், உங்களை மேன்மைப்படுத்தியே திரும்பும். உங்களுக்கான கதவுகளை நிச்சயமாக திறக்கும் இந்த சாவி. அல்லேலூயா. இந்த சாவி பூட்டப்பட்ட எந்த கதவாக இருந்தாலும் திறக்கும். இது தேவனுடைய வார்த்தை ஒரு சாவியை போன்றது. இந்த சாவியை எந்த கதவில் போட்டாலும் திறக்கும். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் அதிலே 10வது வசனத்தை படிக்கலாம். 10வது வசனத்தை படிப்போம். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்படி எனக்கு கொடுத்த ஒரு சத்தம் என்னன்னா, தானாய் திறக்கும். அல்லேலூயா. இந்த மாதத்தில் நான் இந்த இரவு நேரம் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அக்டோபர் மாதம் ஆண்டவரே இந்த வார்த்தை எங்களோட பேசணும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு பேசுங்க, உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, உம்முடைய வார்த்தையை என்னோடு ஆண்டவரே இடைப்படுங்கப்பா அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, கதவண்டை அவர்கள் இருப்பு கதவண்டை வந்த பொழுது அவர்களுக்கு அந்த கதவு தானாய் திறவுண்டது. ஆமென் சொல்லுங்க. தானாய் திறக்கும் என்ற சத்தத்தை கேட்க ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த 2024 10வது மாதத்தில் கதவுகள் தானாய் திறக்கும். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். நீங்கள் இந்த மாதத்துக்குள்ளே போகும்போதே சில நன்மையை பார்த்துக்கிட்டே போவீங்க. இந்த மாதத்துக்குள்ளே என்ட்ராகும் போதே உங்களுக்கு கதவு திறந்திருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் காண்பீங்க. கர்த்தர் உங்களுக்கான கதவை திறக்க போகிறார். உங்களுக்கு எந்த கதவு தேவையோ அந்த கதவை ஆண்டவர் திறப்பார். ஆமென் சொல்லுங்க. இந்த சாவி எந்த கதவையும் திறக்கும். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கான கதவை ஆண்டவர் திறக்க போகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கான கதவை ஆண்டவர் திறக்க போகிறார். எனக்கான கதவு திறந்து இருக்கிறதுன்னு சொல்லுங்க. எனக்கான கதவை ஆண்டவர் திறந்துட்டான்னு சொல்லுங்க. எனக்கான கதவை, என் தேவைக்கான கதவை ஆண்டவர் வானத்தை ஆண்டவர் திறக்க போகிறார். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல்களை தேவன் திறக்க போகிறார். ஆமென். இந்த மாதத்தில் போகும்போதே ஆண்டவர் உங்களுக்கான கதவை திறந்து வைத்திருக்கிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். இந்த இருப்பு கதவண்டை வந்த பொழுது அவர்களுக்கு தானாய் திறவுண்டது. ஆமென் சொல்லுங்க. சில இடங்களில் சென்சார் வச்சுருப்பாங்க, அது கதவு பூட்டியிருக்கும். நீங்கள் கிட்ட போன உடனே அந்த கதவு என்ன செய்யுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். சில இடங்களில் நீங்கள் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா கை கழுவுறதுக்கு தண்ணி அந்த குழாயை வச்சுருப்பாங்க. கையை நீட்டிங்கன்னா என்ன வரும்? தண்ணி வரும். சிலர் மிரர்கிட்ட போய் நின்னீங்கன்னா மிரரில் லைட் எரியும். அப்படிலாம் செட் பண்ணிக்கிறான். இப்போ அட்வான்ஸாக நிறையா காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் கண்ணாடி கிட்டே போனீங்கன்னா கண்ணாடியில் உடனே லைட் எரியும். சென்சார். ஆள் வந்திருக்கு உடனே கதவை தர சென்சார். அங்கே முன்னாடியே எல்லாம் என்னது செட்டப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆள் வந்த உடனே திறக்கிற மாதிரி செட்டப் எல்லாம் அப்படி செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுபோல் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருக்கிறார். இம்மாதத்தில் இந்த அக்டோபர் மாதம் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறார். நீங்கள் போனீங்கன்னா திறக்கும். அல்லேலூயா. நீங்கள் போய் இத்தனை நாள் அங்கே ஒரு மலை இருந்துச்சு, அந்த மலை இந்த மாதம் இருக்காது. நீங்கள் போய் கிட்ட போய் பார்க்கும்போது அங்கே மலையே இருக்காது, வழி தான் இருக்கும். கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல்களையும் தேவன் திறக்க போகிறார்.
இத்தனை நாளாக பல முயற்சி பண்ணி நீங்கள் திறக்க முடியாமல் இருக்கலாம், பல முயற்சி பண்ணி அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் இருக்கலாம், பல முயற்சி பண்ணி நீங்கள் தப்பி செல்ல முடியாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதத்தில் யாருடைய உதவியுமே இல்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நீங்கள் போவீங்க, எந்த மனுஷனுடைய உதவி இல்லாமல், யாருடைய துணை இல்லாமல் ஆண்டவர் உங்களுக்கான கதவை திறந்திருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் போகும்போதே கதவு தானாய் திறக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஒருத்தர் உங்களுக்கு திறந்து விட வேண்டிய அவசியம், அவரே எல்லாவற்றையும் திறந்து வச்சிருப்பார். இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். இந்த சம்பவம் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தில் யாக்கோபை பட்டயத்தினால் கொன்றது நல்லது என்று சொல்லி ஏரோது கண்டு, அது யூதர்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறது என்பதை கண்டு பேதுருவையும் சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருந்தார். ஒரு நாளை குறிச்சிருந்தார். அந்த நாளில் பேதுருவை என்ன செய்யலாம், கொன்று போடலாம்னு நினச்சிருந்தார். ஒரு டேட்டை குறிச்சிட்டார். யாருக்கு? பேதுருக்கு ஒரு டேட்டையும் குறித்து சிறைச்சாலையில் அடைச்சி வச்சுருந்தார். சிறைச்சாலையில் படுத்து நல்லா தூங்கி கொண்டிருக்கிறார். குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில் சபையாரெல்லாம் ஊக்கமாக ஜெபித்தார்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய தூதன் அங்கே இறங்குகிறார். பேதுரு கட்டப்பட்டிருந்த சிறைச்சாலையில் இருந்த அந்த பேதுருவை விடுதலையாக்கும்படி தேவ தூதன் அங்கே இறங்கினார். தேவ தூதன் அங்கே தோன்றி அந்த அறையிலே தோன்றின பொழுது ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. அப்பொழுது பேதுருவை விழாவிலே தட்டி எழுப்பி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினார். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. அவங்க அப்படியே நடந்து போகிறாங்க, எல்லா காவலையும் கடந்து போகிறாங்க. அவங்களுக்கு 4 அடுக்கு காவல் போட்டிருக்கு. அதை தாண்டி பெரிய கேட், ஒரு இரும்பு கதவண்டைக்கு வந்த பொழுது அவங்க தேவ தூதன் முன்னாடி போகிறான். இப்போ பேதுரு வந்துக்கிட்டே இருக்கிறாரு. கதவு தானாய் திறந்தது. ஹல்லேலூயா, ஆமாம். அந்த குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில் இந்த அற்புதம் அங்கே நடக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இது ஒரு அற்புதம். ஆமென். அது போல் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு தடையை கர்த்தர் நீக்க போகிறார். தடையை கர்த்தர் விளக்க போகிறார். கதவை தேவன் திறக்க போகிறார். அடைக்கப்பட்ட வாசல்களை தேவன் திறக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒரு தூதனை இங்கே அனுப்பினார். வேத வசனம் சொல்லுது 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். ஹல்லேலூயா. இப்போ கட்டப்பட்டிருந்த பேதுருவை விடுதலை செய்யும்படி, கட்டப்பட்டிருந்த பேதுருவை அங்கிருந்து தப்பி செல்லும்படிக்கு ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பினாராம். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்பதாக தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பதாக தூதனை அனுப்புவார். இந்த தூதன் போய் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அந்த தூதன் போறதுனால நீ கட்டுண்ட நிலைமையிலிருந்து முதல்ல விடுதலையாக்கப்படுவீங்க. கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. கட்டப்பட்டிருக்கிற நிலைமையிலிருந்து உன்னை விடுதலையாக்க போகிறார். அது ஒரு மிகப்பெரிய அற்புதமாக இருக்க போகிறது. அது மாத்திரமல்ல, அங்கே ஒரு வெளிச்சம் உதித்தது என்று வேதம் சொல்லுகிறது. இருளின் அதிகாரத்தில் உன்னை விடுதலையாக்குவார். இருளின் கட்டுகளிலிருந்து தேவன் விடுதலையாக்குவார். எந்தெந்த சூழ்நிலையில் நீங்கள் கட்டப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை விடுதலையாக்க வல்லவராய் வெளிப்படுவார். ஹல்லேலூயா, ஆமென். அங்கே தூதன் இறங்கி போய் அவரை அந்த சங்கிலியில் கட்டப்பட்டிருந்த அந்த பேதுருவை தட்டி எழுப்பின பொழுது அங்கே அவன் எழுந்திருந்தான். சங்கிலிகள் விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை நாளாக கட்டப்பட்டிருந்த அடைக்கப்பட்டிருந்த எல்லா கதவுகளையும் கர்த்தர் இன்றைக்கு தானாய் விழும்படி செய்வார். ஹல்லேலூயா. பேதுரு எழுந்த பொழுது அவன் சங்கிலிகள் கைகளிலிருந்து விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு உங்களை கட்டி வைத்திருக்கிற விதமான போராட்டமாக இருந்தாலும் சரி, பிசாசின் கிரியைகளாக இருந்தாலும் சரி, அது தானாய் விழும்படி தேவன் உங்களுக்காக கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி பலி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென். ஆமாம், பேதுருக்கு முன்னாடி ஒரு தூதனை அனுப்பினார். நான் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு முன்னாடி ஒரு தூதனை அனுப்புவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். அவர்களை வழிநடத்துவதற்கு, ஆண்டவர் வழியிலே காக்கும்படிக்கு அவர்களை வழிநடத்துவதற்கு ஒரு தூதனை அனுப்பினார். ஏசாயா 45:1-2 வசனங்களை படிக்கிறோம். நான் உனக்கு முன்னே போய் கோணலை செவ்வையாக்குவேன். ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக தூதனை அனுப்பி எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருப்பார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கானவைகளை ஆயத்தமாக்கி ஆண்டவர் வைத்திருக்கிறார் இந்த 2024 அக்டோபர் மாதத்திலே. ஹல்லேலூயா, ஆமென்.
உங்களுக்காக ஒரு தூதன் புறப்பட்டு போறார். உங்கள் பணியை செய்யும்படி, உங்களை விடுதலையாக்கும்படி, உங்களுக்கான கதவை திறக்கும்படி, உங்களுக்கு குறித்திருக்கிறதை உங்கள் கரத்தில் பெற்று தரும்படியாக. ஹல்லேலூயா. ஒரு தூதனை அனுப்புவார். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், இந்த பகுதியை நான் படித்த பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்ன 10 காரியம், அதில் ஒரு 3 காரியம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் காரியம் என்னென்னா, ஏரோதின் கைக்கு பேதுருவை தப்புவித்தார். ஆமென் சொல்லுங்க. ஏரோதுக்கு தப்புவித்த தேவன். ஏரோதுக்கு 12ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 11ஆம் வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும், ஆமென் சொல்லுங்க, ஏரோதின் கைக்கு அவனை தப்புவித்ததை உணர்ந்தார். ஆமென் சொல்லுங்க. நான் முதல்ல சொல்றேன், ஏரோதின் கைக்கு தப்புவித்தார். நான் அது போல ஏரோது என்றார் அவன் ஆட்சியில் இருக்கிறவன், அதிகாரத்தில் இருக்கிற மனிதன், ஆளுகை செய்கிற மனிதனாக இருந்தான். அந்த மனுஷனுடைய கைக்கு தப்புவித்தார். இப்படி ஆளுகை செய்கிறவர்கள் சிலர் உங்களை அதிகாரத்தில் உங்களை நெருக்கி இருக்கலாம், உங்களை கட்டி வச்சிருக்கலாம், உங்களை தவறான விதத்தில் சீண்டி பார்த்துருக்கலாம், உங்கள் மேலே சீறி இருக்கலாம், உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கலாம். ஆளுகை செய்கிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், பணம் படைத்தவர்கள் உங்களுக்கு விரோதமாக உங்களை கட்டி உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஏரோதின் கைக்கு பேதுருவை தப்பு வைத்தது போல உங்களை அதிகாரத்தில் இருக்கிற மக்களுக்கு தேவன் தப்பு வைக்க போகிறார். அல்லேலூயா. ஆளுகை செய்ய சில ஆட்கள் சில எல்லைன்னு ஆளுகை செய்துட்டு இருப்பாங்க, எந்த வேலையும் செய்ய விடாமல், எந்த காரியம் செய்ய விடாமல், சில நன்மையை செய்ய விடாமல், சில ஆசீர்வாதத்தை பார்க்க விடாமல், சில மேன்மையை பார்க்க விடாமல், சில காரியங்களை உங்களுக்கு தடுத்து கொண்டிருப்பார்கள். அவருடைய கைக்கு தேவன் தப்பு வைக்க போகிறார். அல்லேலூயா. சில அதிகாரங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுத்து வைத்திருக்கும். சில குடும்பங்களில் நான் கேள்விப்பட்டேன், ஒரு சமீபத்தில் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள்லாம் சேர்ந்து அங்கே பெண்களை மிகவும் ஒடுக்கிறது. திருமணமாகி 1 வருஷம் வாழ்ந்திருக்க பெண்ணை கூட்டு போயிருக்கிறாங்க, குழந்தை பிறந்திருக்கு, திரும்ப அனுப்பி வைக்கலை. அவங்களுடைய ஆண்கள்லாம் சேர்ந்து அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள்லாம் சில அதிகாரம் கொண்டு நீ போகக்கூடாதுன்ற மாதிரி அங்கே பேசியிருக்கிறாங்க. அதனால் அந்த பெண் அங்கேருந்து தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வர முடியாத ஒரு சூழல். பாருங்கள், இந்த முடிவெல்லாம் யார் எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆண்கள்லாம் சேர்ந்து அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை, எதிர்கால இப்படி அதிகாரத்தில் இருக்கிற வீடுகளில் கூட சில அதிகாரங்கள் இருக்கும். சில ஆளுகை செய்து கொண்டிருப்பார்கள், உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருப்பார்கள். ஆளுகை செய்கிறவர்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டிருப்பார்கள், உங்களுக்கு வேதனையான காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள், உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருப்பார்கள், உங்கள் மேல் சீர்வார்கள். அப்படிப்பட்டவருடைய கைக்கு தேவன் உங்களை தப்பு வைக்க போகிறார். ஏரோதின் கைக்கு தப்பு வைத்தது போல, பேதுருவை தப்பு வைத்தது போல உங்களை இந்த மாதம் தப்பு வைக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. 2வது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 11ஆம் வசனத்தில், யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். என்னை பாருங்க, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும், எதுக்கு? ஏரோதின் கைக்கு, 2வது யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கு. நீங்கள் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டு 12ஆம் அதிகாரத்தில் அந்த யூத ஜனங்களுக்கு இது பிரியமாக இருந்துச்சான். யாரை? யாக்கோபை பட்டயத்தினால கொன்றது, யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். 3ஆம் வசனம், அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அல்லேலூயா. யூதருக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சு யாக்கோபை கொன்றது, அதனால பேதுருவையும் என்ன செய்யலாம், பிடிச்சு கொன்று போடலாம் அப்படின்னு ஏரோது நினைச்சான். யூத ஜனங்களுடைய எண்ணம் என்ன, இந்த பேதுருவை என்ன செய்யணும், அழிக்கணும்னு நினைச்சான். யூத ஜனங்களுடைய எண்ணம். அப்ப இந்த மனுஷனுடைய எண்ணங்களுக்கு நம்மை தப்பு வைக்கிற தேவனாய் இருப்பார். நான் சொல்றேன். அல்லேலூயா. மனுஷனுடைய எண்ணங்கள்லாம் நீங்க நினைச்சு உங்களுக்கு தெரியுமா? உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற மனுஷன் என்ன நினைக்கிறான் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பக்கத்தில் தொழில் செய்கிற மனுஷன் என்ன நினைக்கிறான் உங்களுக்கு தெரியுமா? சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம். அப்போ தான் அவருக்கு கையும் காலும் செயலிழந்திருந்ததை சொன்னாங்க. அப்போ எங்களோட ஜெபிக்க வந்த ஊழியர் ஜெபம் பண்ணிட்டு சில காரியங்களை சொன்னாங்க. அப்போது அவருக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியத்தை தொழிலில் ஒரு மனுஷன் செய்ததாக
பக்கத்தில் தொழில் செய்கிற ஒரு மனுஷன் பணத்துக்கு அவருடைய தொழிலை நஷ்டம் ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு காரியத்தை செய்திருக்கிறான். அங்கே அது வெளிப்பட்டது. அவங்க அதை உண்மைன்னு சொல்லி சொன்னாங்க. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்போ மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? உங்கள் உறவுகள், உங்களுடைய சொந்தங்கள், அவங்களாம் நீங்கள் நல்லா இருக்குன்னு இங்கே யார் நினைப்பா சொல்லுங்கள்? வேலை செய்கிற இடத்துல மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? எப்படா இவன் விழுவான், எப்போ இவன் காலியாவான், எப்போ இவன் இல்லாமல் போவான், எப்போ இவன் காலியாவான்னு சொல்லி சில மனிதர்கள் எண்ணங்கள் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. தீமையான எண்ணங்கள். ஏன்னா இந்த இருதயம் மகா கேடு உள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்குது. அதில் நல்ல சிந்தனைகள் புறப்படா, தீயவைகள் தான் புறப்படும். உங்களை அழிக்க வேண்டும் என்று சில மனிதர்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியார் நம்மோடு இடைபடுகிறார். அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு தேவன் உங்களை தப்பு வைக்க போகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எண்ணங்களுக்கு சில பார்த்தாலே தெரியும், இந்த ஆள் என்ன நினைக்கிறான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சில மனிதர்களுடைய நல்லா பேசுவாங்க, ஆனால் அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? தீமையானவையாக இருக்கும், பொல்லாதவையாக இருக்கும், தவறானதையாக இருக்கும். அப்படிப்பட்ட தீமையான எண்ணங்களுக்கு, நாம் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிற மனுஷனுடைய எண்ணங்களுக்கு தேவன் இம்மாதத்திலே தப்பு வைக்க போகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நம்ம எஸ்தரின் புத்தகத்தை தியானித்தோம். மொர்தெகாய்க்கும் ஆமானுக்கும் எந்த ஒரு கான்வர்சேஷனுமே கிடையாது பைபிளில். ஆனால் அவனுடைய எண்ணம், யாருடைய எண்ணம்? ஆமானுடைய எண்ணம் மொர்தெகாயை அழிக்கணும், யூத ஜனங்களை அழிக்கணுன்ற எண்ணம் தான் சட்டமாக ராஜாட்ட சொல்லி போட்டான். அப்படி அவனுடைய எண்ணம், அவனை அழிக்கணுன்ற எண்ணம். நமக்கு விரோதமாக இந்த உலகத்தில் சத்துரு சில மனிதர்களை தூண்டி, உங்களுக்கு விரோதமாக சில மனிதர்களை தூண்டி தீமையான எண்ணங்களை விதைத்து அவர்கள் வழியாக உங்கள் திட்டங்களை இல்லாமல் போகணும், உங்களை அழிக்கணும், நீங்கள் மேலே வரக்கூடாது, நீங்கள் ஆசீர்வாதமாக மாறக்கூடாது என்று சொல்லி சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காரியங்களுக்கு, அந்த எண்ணங்களுக்கு தேவன் உங்களை தப்பு வைப்பா. கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு நன்றி செலுத்தும். அல்லேலூயா, ஆமென். மனுஷனுடைய எண்ணங்களுக்கு உங்களை தப்பு வைக்கிற தேவன். நம்ம எந்த சக்தியாலும் இதை செய்ய முடியாதுங்க. மனுஷனுடைய எண்ணத்துக்கு நீ என்னை பற்றி இப்படி ஏன் நினைச்ச அப்படின்னு யார்கிட்ட நீ கேட்க முடியுமா? என்னை பற்றி ஏன் இப்படி நீ நினைக்கிற அப்படின்னு நம்ம போய் யார்கிட்ட சொல்ல முடியுமா? முடியாது. அந்த எண்ணமே வராமல் தேவன் தடுத்து விடுவார். அல்லேலூயா. உங்களை குறித்து ஒரு பயத்தை உண்டாக்குவார். உங்களுக்காக தம்முடைய தூதனை அனுப்பி அவர் விடுதலை ஆக்குகிற தேவன். ஆமென் சொல்லுங்க. எண்ணத்துக்கு இப்போ யூத ஜனங்களினுடைய எண்ணம் என்ன? பேதுருவை அழிக்க வேண்டும் என்று. அந்த எண்ணம் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் போனது. சில மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்கான், இந்த மாதம் அவன் காலி ஆயிடுவான், இவன் கடன்லேருந்து வெளியில் வர முடியாது, இவன் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியாது, பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வெளியில் வர முடியாது, பேதுருவை கொன்று போட்டுருவாங்க. அதுதான் யூத ஜனங்களின் எண்ணம். அப்படி சில மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், ஆண்டவர் அந்த மனிதனுடைய எண்ணங்களை இல்லாமல் ஆக்கும்படி, இல் பொருள் ஆக்கும்படி, ஒன்றுமில்லாமல் போகும்படி கர்த்தர் உனக்கு ஒரு கதவை திறக்க போகிறார். அல்லேலூயா. அந்த மனுஷனுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ற மாதிரி, அந்த மனுஷனுடைய எண்ணங்கள், அந்த மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம் அவமாக்கும்படி தேவன் கிரியை செய்ய போகிறார். இந்த மாதத்தில் அதை செய்யறதை நீங்க பார்க்க போறீங்க. கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் மூன்றாவது எல்லா நெருக்கத்துக்கும் உங்களை தப்பு வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1, ஏரோதின் கைக்கு தப்பு வைப்பார். நம்பர் 2, ஆண்டவர் எண்ணங்களுக்கு, மனுஷனுடைய எண்ணங்களுக்கு உங்களை தப்பு வைப்பார். நம்பர் 3, எல்லா நெருக்கத்துக்கும் உங்களை தப்பு வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா இப்போ பேதுருக்கு ஒரு நெருக்கம். காலையில் எழுந்தா ஆள் காலியாக போகிறார், நெருக்கம். அந்த நெருக்கத்தில் சபையாரெல்லாம் ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அந்த நெருக்கத்திலிருந்து அந்த பேதுருவை தப்பு வைத்து, அந்த ஏரோதனுடைய கையிலிருந்து தப்பு வைத்து வெளியில் கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் நீங்கள் எல்லா நெருக்கத்திலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. ஆமென் சொல்லுங்க. நெருக்கம் இருக்குது தெரியுமா? உங்களை விசாலத்தில் வைக்கிறதுக்கு தான். நெருக்கத்தை இவ்வளோ நெருக்கமாக இருக்கே, இவ்வளோ நெருக்கமான சூழ்நிலை நான் இருக்கிறேன்னு, நான் என்ன செய்யணும் தெரியலையே,
நான் என்ன செய்யணும், நான் எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறது, எப்படி இந்த சூழ்நிலை நான் சந்திப்பது, இந்த மாதத்தில் இவ்வளோ தேவைகள் இருக்கிறது, இந்த மாதத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த மாதத்தை நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், இதை எப்படி நான் மேலே வர போகிறேன். கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எல்லா நெருக்கத்துக்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. எல்லா நெருக்கத்துக்கும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை எல்லா நெருக்கத்துக்கும் நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென் சொல்லுங்க. அன்பு தெய்வ பிள்ளையே, உன்னை எல்லா நெருக்கத்துக்கும் எல்லா பயத்துக்கும் உங்களை விடுதலையாக்குவார். பயப்படாதீங்க. இந்த நெருக்கம் நல்லது. இதிலிருந்து தேவன் உங்களை விசாலத்தில் வைக்க போகிறார். ஆமென். தாவீதுக்கு வந்த நெருக்கம் நல்லது. அதனால பிரமாணங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவர் அந்த மனுஷனை உயர்த்தினார், இஸ்ரவேலை ஆளும்படி உயர்த்தினார். அப்படிப்பட்ட ஒரு உயர்வு காத்திருக்கிறது. இந்த நெருக்கத்துக்காக நன்றி சொல்லுங்க. இந்த நெருக்கத்தின் வழியாக தேவன் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. இந்த நெருக்கத்திலிருந்து தேவன் உங்களை தப்பு வைப்பார். எப்படிப்பட்ட மனுஷனுடைய நெருக்கமாக இருக்கலாம், என் பணத்தினால் நீங்கள் நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கலாம், வேறு விதத்தில் என்ன செய்யணும் தெரியாமல் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை குறித்து நீங்கள் நெருக்கடியான சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கலாம், இல்லை வியாதியில் நெருக்கப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நெருக்கத்திலிருந்து தேவன் உங்களை விசாலத்தில் வைக்க போகிறார். கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்து. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமாம். இந்த பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, பாதாளத்தின் திறவுகோலை நான் என்ன செய்கிறேன், உனக்கு தருகிறேன். ஆமென் சொல்லுங்க. அது உன்னை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு திறவுகோலை உடைய ஆளு தான் இதெல்லாம் மேற்கொள்ள முடியும். எது திறவுகோல்? இந்த வாக்குத்தத்தம் திறவுகோல். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் பேதுருக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, திறவுகோலை நான் உனக்கு தரேன், சாவியை உனக்கு தருகிறேன். அல்லேலூயா. அந்த எதுவும் உன்னை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. பாதாளத்தின் கிரியைகள் உன்னை, வாசல்களை உன்னை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. நான் சொல்றேன், எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. தப்பு வைக்கிறதுக்கு தேவன் இந்த சாவியை கொடுத்திருக்கிறார். இந்த சாவியை நீ விசுவாசி, இந்த வார்த்தையை நீ விசுவாசி, தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானித்து நீ விசுவாசி. இது உன் வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது. அல்லேலூயா. இம்மைக்கும் அருமைக்கும் பிரயோஜனமானது. இந்த வார்த்தையை நம்பு. அல்லேலூயா. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தருடைய வார்த்தையை நம்பு. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. திறவுகோலை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை உங்க கையில எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து நாம் அறிக்கை செய்யும் போது நாம் ஏரோதின் கைக்கு தப்பு வைக்கப்படுவோம். அல்லேலூயா. மனுஷனுடைய எண்ணங்களுக்கு தப்பு வைக்கப்படுவோம். அல்லேலூயா. மூன்றாவது, எல்லா நெருக்கத்துக்கும் தப்பு வைக்கப்படும். இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் உட்கொள்ளணும். இந்த வார்த்தையை நீங்கள் நம்பணும். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் அப்படியே நம்பணும். விசுவாசித்து அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு குறிச்சிருக்கிறதை நிறைவேற்றுவார். இந்த வார்த்தை வீணாய் போய் வீணாய் திரும்பாது, வெறுமையாய் போய் வெறுமையாய் திரும்பாது. அது சொன்னதை நிறைவேற்றி முடிக்கும். உங்களுக்கு கதவுகள் இம்மாதத்தில் தானாய் திறக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் வார்த்தைக்கு நேரம் கொடுங்க, வசனத்துக்கு நேரத்தை கொடுங்க. அல்லேலூயா. இது திறவுகோல். வசனம் என்பது திறவுகோல். வசனம், இந்த வார்த்தை, இது ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தை ஜீவனாக இந்த உலகத்திலே சென்று உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். அல்லேலூயா. எழுந்து நீ ஜெபிக்கலாம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஏரோதின் கைக்கு தப்பு வைத்தது போல ஆண்டவரே அப்பா, அதிகாரத்தில் இருக்கிற மக்களுக்காக, ஆளுகை செய்கிற மக்களில் சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் மேல் சீறுகிறவர்களுக்கு தப்பி செல்லும்படியான போக்கை உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. தகப்பனே அப்பா, எல்லா விதமான கிரியைகளுக்கும் தப்புவி செல்லும்படியா கர்த்தர் ஒரு போக்கை உண்டு பண்ணும்படி, ஒரு வழியை உண்டு பண்ணும்படி, கதவுகள் தானாய் திறக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். மனுஷனுடைய எண்ணங்களுக்கு தப்பு வைப்பீராக, மனுஷனுடைய எண்ணங்களுக்கு தப்பு வைப்பீராக, மனுஷனுடைய எண்ணங்களுக்கு தப்பு வைப்பீராக. தகப்பனே, ஓ எல்லா நெருக்கத்திலிருந்து தப்பு செல்லும்படியா கர்த்தர் வழிகளை திறக்க நான் ஜெபிக்கிறேன். எல்லா நெருக்கத்தை நீக்கி விசாலத்தில் வைக்கும்படி, எல்லா நெருக்கத்தை நீக்கி கர்த்தர் அற்புதமான வழியை திறக்கும்படி, எந்தெந்த காரியத்தை குறித்து நெருக்கப்படுகிறார்கள், பண காரியத்திலே, பொருளாதாரத்திலே, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை குறித்து, திருமண காரியத்தை குறித்து, ஆண்டவரே அப்பா தகப்பனை தொழிலை குறித்து, எதுல நெருக்கப்பட்டாலும்
இருந்தாலும் சரி, இந்த மாதத்திலே கர்த்தர் எல்லா நெருக்கத்தை நீக்கி விசாலத்தில் வைக்கும்படி ஒரு அற்புதம் நடக்கதாக. ஆண்டவரே, ஒரு தூதனை அனுப்ப நான் ஜெபிக்கிறேன். ஒரு தூதனை அனுப்புவீராக. இவளுக்கு முன்பதாக கதவு, ஆண்டவரே, கதவுகள் பூட்டப்படாதிருக்க கர்த்தர் வாசல்களை துறக்க நான் ஜெபிக்கிறேன். வானத்தை துறக்க ஜெபிக்கிறேன். தடைகள் உடைக்கப்படுவதாக. தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. திருமண தடைகள் விலகட்டும். குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். கடன் பிரச்சனை நீங்கட்டும். கடன் என்ற கட்டு உடையட்டும். சங்கிலிகள் இப்பொழுதே திறக்கப்படும். இப்பொழுது சங்கிலிகள் விழுந்து போவதாக. சங்கிலிகள் தானாய் விழட்டும். சங்கிலிகள் விழுந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை செய்வீரா. பிசாசின் பிடியிலுக்கு விடுதலை செய்வீராக. பலவீனப்பட்டவர்களை விடுதலை செய்வீராக. வியாதியில் இருக்கிற மக்களை விடுதலை செய்வீராக. கர்த்தாவே, அற்புதமான வாசல்கள், அனுகூலமான கதவுகள் இம்மாதத்தில் திறக்கப்பட்டு சாட்சியாய் எழும்பட்டும். சுவாமி, உடைய வார்த்தையை உட்கொள்ளட்டும். உடைய வார்த்தையை விசுவாசிக்கட்டும். இந்த திறவுகோலை உடையவர்களுக்கு இது நடக்கும் என்று சொன்னீர். இந்த திறவுகோலை வாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இது ஜீவனாய் பாய்ந்து ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதாக. இந்த 10வது மாதத்திலே மறுரூபத்தை காண உதவி செய். நீர் வைத்திருக்கிற நன்மைகளை சொன்ன இந்த மாதத்தினுடைய அனைத்து தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து ஒன்றும் குறைவில்லாமல் தந்து நிறைவாய் நடத்தும். மீதம் எடுக்க உதவி செய்யும். ஆண்டவர், நீர் போதுமானவர், போதுமானவர்களும் அதிகமானவர். அப்படி செய்வதற்காய் நன்றி. எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நான் அப்பிரயோஜனமான மனுஷன், நீ சொன்னதை செய்திருக்கிறேன். உடைய வார்த்தையின்படி ஒவ்வொருவருக்கும் செய்தல். சேனல் வழியா, யூடியூப் சேனல் வழியாக பார்க்கிற மக்கள், ஆண்டவரே அப்பா, லோக்கல் சேனல் வழியா டிவியில் பார்க்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் சமாதானம் இறங்கி வருவதாக, சந்தோஷம் இறங்கி வருவதாக, மகிழ்ச்சி இறங்கி வருவதாக, தடைகள் நீங்குவதாக. வியாதிகள், அடிக்கடி பலவீனப்படுத்துகிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலக நான் ஜெபிக்கிறேன். திருமண தடைகள் விலக ஜெபிக்கிறேன். வியாதியின் கிரியைகள் அழிக்கப்பட ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தில் ஒவ்வொருவரையும் மறைக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம், ஒவ்வொரு குடும்பத்திலே ஆண்டவரை நெருக்கத்திலிருந்து நீக்கி ஒரு விசாலத்தை மாதத்தில் தந்திருவீராக. கடன் பிரச்சனையிலிருந்து சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவரை விடுதலையாக்குவீராக. தற்கொலை எண்ணத்திற்கு தப்புவிக்க நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத எண்ணங்களுக்கு ஜனங்களை தப்புவிக்க ஜெபிக்கிறேன். பிசாசு கொண்டு வருகிற தவறான எண்ணங்களுக்கு ஜனங்களை, வாலிப பிள்ளைகளை தப்புவிக்க நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.